ஆனாலும் கர்த்தர் என்ன பண்றாரு, 2 முறை அவனை எச்சரிக்கிறார். அதே 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. அப்ப கூட கர்த்தரே தரிசனமாகி அவங்க கிட்ட பேசுறாரு. நீ பண்றதெல்லாம் தப்பு இல்ல, நீ கரெக்டான வழியில வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி 2 முறை அவர் சொல்றாரு. ஆனாலும் அவன் கர்த்தரிடமாக தன் இருதயத்தை திருப்ப முடியவில்லை. ஏன்னா அவன் அநேக அந்நிய தேவர்களுக்கு அவன் பலியிட ஆரம்பிச்சுட்டான். அவனால இந்த கர்த்தரிடத்துல திரும்பவே முடியல. மறுபடியும் அவன் செய்யற தப்பையே செஞ்சான். அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய உடன்படிக்கையும் கை கொள்ளாம நீ வழி விலகி போனதுனால உன்னுடைய ராஜ்யத்தை உன்னிடத்துல இருந்து பிடுங்கி உன்னுடைய ஊழியக்காரனுக்கு நான் கொடுப்பேன். அவருடைய சொல்லை கேட்டு நம்ம நடக்கலன்னா நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை புடுங்கி இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துருவாரு. நீ என் பேச்ச கேட்கல, உனக்கு கொடுத்த தாளந்து உனக்கு எதுக்கு கொடு, உனக்கு எது ராஜ்யம் கொடுத்தேன் நானு.